वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत प्रेतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? தேவர்கள் வந்து சுவேதிய கரையில நின்றுதான் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. ஆனா ம் துவாரகாவாசிகள் வந்து ரொம்ப பாக்கியசாலிகள். அவர் ம் கூடவே அவர் ம் பக்கத்துல இருந்து ம் இருக்கிறாங்க. ம் ஸ்வேத அது தீபம். சொன்ன ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அதுக்கப்புறம் ம் அப்புறம் வந்து சூரியனோட சரி மத்தவங்க சொல்லட்டும். ம் 3 உலகத்துல மட்டும்தான் சூரிய ஒளி சொன்னீங்க மாதாஜி. மத்த ம் உலகத்துல எல்லாம் நாகரோட நெத்தியில் உள்ள சிவப்பு கல் நவரத்தினம் தான் ம் உலகில் ஒளியை தருகிறதுன்னு சொன்னீங்க மாதாஜி. ம் ஓகே. என்ன கலர் வேணா இருக்கலாம், சிகப்புன்னு கிடையாது, என்ன கலர் வேணா இருக்கு. வேற சூரியன் இல்லை மேகப் என்றால் நம்மால் பார்க்க இயலாது. ம் அது மாதிரி கிருஷ்ணர் இல்லைன்னா நம்ம வந்து மாயா பிடியில இருந்து விலக முடியாது. ம் ஓகே. நமக்கும் பகவானுக்கு நித்தியமான உறவு இருக்கு மாதாஜி. ஆனா அது அந்த உறவை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா நம்ம இப்ப மறந்து போயிருக்கிறோம் அந்த உறவை. ம் அந்த உறவை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நமக்கு மனித பிறவி வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு. அது ம் மூலமா பகவானுடைய கட்டளைகளை நம்ம ஆச்சாரியர்கள் குருக்கள் சொல்லித்தரதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி வரும்போது நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்னன்றத பகவானுடைய கருணையினால நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம் மாதாஜி. ஹரே ஓகே. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ம் காலநாதன் பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க நீங்க? ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல். இதுல நம்ம வந்து ஒவ்வொரு பக்தரை பத்தியும் பார்த்துக்கிட்டே நம்ம வந்தோம். நம்ம சாரங்கபாணி 6ஆம் தினம் ஞாபகப்படுத்திட்டீங்க. எவ்வளவு சாரங்கபாணி சக்கரபாணி சுத்தி 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 வந்துட்டு நீங்க அப்படியே அத ரொம்ப இது பண்ணியிருந்தீங்க. அந்த பெருமாள் புறப்பாடு முன்னாடி போனது பின்னாடி போனது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இப்ப நான் டோட்டலி மிஸ்டு. கோயம்புத்தூர்ல செட்டில் ஆனதால அங்க போகணும். போயிட்டு மறுபடியும் சாரங்கபாணி பார்க்கணும். சாரங்கராஜா சாரங்கராஜா எப்படி மாத்திக்கிட்டார் பாருங்க. ஆழ்வார் பட்டத்தை அவர் வாங்கிக்கிட்டார், பிரான் பட்டத்தை அவர் கொடுத்துட்டார். திருமழிசை பிரான் ஆயிட்டார் இவர். ஸோ நேற்று நம்ம பலதேவர் வரைக்கும் பார்த்தோம். பலதேவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆன்மீக குருவா இருக்கக்கூடியவர். அதே மாதிரி
கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அதே பலராமர் தான் சங்கர்ஷணரா வர்றார். சாரி, அதே பலராமர் தான் நித்யானந்தரா வர்றார். ஸோ நித்யானந்த பிரபுவுடைய கருணை கிடைக்க நாம பிரார்த்தனை பண்ணணும். நித்யானந்தம் அகம் நோமி சர்வானந்தகரம் பரம் ஹரிநாம பிரதம் தேவம் அவதூத சிரோமணிம் அப்படின்னு. சைத்தன்ய சரிதாமிரத்துல அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யோ நித்யானந்தோ சகோதிதோ கௌடோதயே புஷ்பவந்தோ சித்ரோ சந்தோ சமோனுதோ அப்படின்னு. அதாவது சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் சூரியனும் சந்திரனும் போன்றவர்களாம். நம்மளால இந்த உலகத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்துல உதயமாகிறத பார்க்க முடியாது. ஆனா இந்த கௌட தேசத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்துல உதயமான மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இன்னைக்கு நாம பிரத்யும்னர்ல இருந்து பார்க்கணும். கிருஷ்ணா கோவிந்தா. ஜி சாந்தி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எந்த ஸ்லோகம் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. 17 11வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். நேற்று நம்ம பலராமர் வரைக்கும் பார்த்தோம். பிரத்யும்னர்ல இருந்து படிக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பிரத்யும்னர் இவர் காமதேவனின் அவதாரம் ஆவார், அல்லது மற்றவர்களின் அபிப்பிராயப்படி இவர் சனத்குமாரரின் அவதாரம் ஆவார். இவர் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் துவாரகையில் அவரது முக்கிய ராணியாக இருந்த ஸ்ரீமதி ருக்மிணி தேவிக்கும் லக்ஷ்மி தேவி மகனாக பிறந்தார். சுபத்ரா தேவியை மணந்த அர்ஜுனனை பாராட்ட சென்றவர்களில் பிரத்யும்னரும் ஒருவராவார். சால்வனுடன் யுத்தம் செய்த பெரும் தளபதிகளுள் இவரும் ஒருவராவார். யுத்தத்தின் போது அவர் மூர்ச்சியடைந்ததால் அவரது சாரதி அவரை யுத்த களத்திலிருந்து போர் முகாமிற்கு எடுத்துச் சென்றார். இச்செயலினால் மிகவும் வருத்தமடைந்த அவர் தனது சாரதியை கடிந்து கொண்டார். எனினும் சால்வனுடன் அவர் மீண்டும் போரிட்டு வெற்றியடைந்தார். அவர் வெவ்வேறு தேவர்களை பற்றிய அனைத்தையும் நாரதரிடமிருந்து கேட்டறிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 4 பூரணமான அம்சங்களில் இவரும் ஒருவராவார். அவர்களில் இவர் 3ஆவதாக இருக்கிறார். இவர் தனது தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிராமணர்களின் பெருமைகளை பற்றி கேட்டறிந்தார். யது வம்சத்தினருக்கு இடையில் நிகழ்ந்த சகோதர யுத்தத்தில் விஷ்ணிகளின் மற்றொரு அரசரான போஜராஜனால் இவர் கொல்லப்பட்டார். மரணத்திற்கு பின் இவரது சுயஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுபமலர் மாதாஜி நெக்ஸ்ட் சாருதேஷ்னர் சாம்பன் 2 படிச்சிருங்க. ஓகே மாதாஜி. சாருதேஷ்னர் இவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மணி தேவிக்கும் பிறந்த மற்றொரு புதல்வர் ஆவார். திரௌபதியின் சுயம்பர சடங்கின் போது இவரும் இருந்தார். ஒரு மாவீரராக திகழ்ந்தார். இவர் விவினிதகருடன் போரிட்டு அவரை கொன்றார். சாம்பன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது மனைவியான ஜாம்பவதிக்கும் பிறந்தவரான இவர் யது வம்சத்தின் மாவீரர்களுள் ஒருவராவார். அர்ஜுனனிடமிருந்து வில் வித்தையை கற்றறிந்த இவர் யுதிஷ்டிர மகாராஜனின் காலத்தில் சட்டசபை உறுப்பினரானார். யுதிஷ்டிர மகாராஜனின் ராஜுஷ்ய யாகத்தின் போது இவரும் இருந்தார். பிரபாச யஞத்தின் போது எல்லா விஷ்ணிகளும் கூடியிருந்த சமயத்தில் இவரது பெருமைக்குரிய செயல்கள் சாத்தியகியால் பலதேவரின் முன் விவரிக்கப்பட்டது. யுதிஷ்டரால் நடத்தப்பட்ட அஸ்வமேத யாகத்தின் போது தமது தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணருடன் இவரும் இருந்தார். இவரது சகோதரர்கள் இவரை கர்ப்பம் தாங்கிய ஒரு பெண்ணை போல் பொய் வேடம் போட செய்து சில ரிஷிகளின் முன் கொண்டு சென்றனர். இவரும் விளையாட்டாக தனக்கு பிறக்கப் போவது என்னவென்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு ரிஷிகளும் யது வம்சத்தில் சகோதர யுத்தத்திற்கு காரணமாக இருக்க போகும் ஓர் இரும்பு துண்டம் பிறக்கும் என்று பதில் கூறினார். மறுநாள் காலையில் ஒரு பெரிய இரும்பு துண்டம் சாம்பனுக்கு பிறந்தது. சரியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அது உக்ரசேனரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உண்மையில் ரிஷிகள் கூறியதைப் போலவே பிறகு சகோதர யுத்தம் ஏற்பட்டு அதில் சாம்பனும் இறந்து போனார். எனவே ஸ்ரீகிருஷ்ணருடைய இவ்வெல்லா மகன்களும்
உண்ணுதல், உறங்குதல் மற்றும் அமர்ந்திருத்தல் ஆகிய செயல்கள் உட்பட எல்லா ஈடுபாடுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரவர் மாளிகைகளை விட்டு வெளியேறி மேன்மை தங்கிய அவர்களது தந்தையை நோக்கி விரைந்து சென்றனர். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஸோ நம்ம எப்படி முனிவர்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய மகன்கள் பத்தியும் இங்க பிரபுபாத நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் விரிவா இந்த லீலைகள் எல்லாம் 10வது காண்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் விருஷ்ணி குலம்னா என்ன அப்படின்னு நேற்று கேட்டிருந்தீங்க. விருஷ்ணி குலம் அப்படிங்கிறது பகவானுடைய குலம். எது வம்சம் மாதிரி விருஷ்ணி வம்சத்தினர். அதனால பகவானை கூட பகவத்கீதையில அர்ஜுனன் வார்ஷ்ணேய அப்படின்னு கூப்பிடுறார். விருஷ்ணி வம்சத்தை சேர்ந்தவரே அப்படின்னு அர்த்தம். அது என்ன குலம் விருஷ்ணி குலம் அப்படின்னா, இந்த ராஜா விருஷ்ணி அப்படிங்கிற அந்த அரசருக்கு அந்த அரசர் அந்த குலத்துல பிறந்தார். அதனால இந்த விருஷ்ணி வம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணன் அந்த வம்சத்துல அவதரிச்சிருக்கார். எது வம்சம் தான். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நான் நேற்றுக்கு இதுல கூகுள்ல பார்த்தபோது வாசுதேவா கிருஷ்ணாஸ் ஃபாதர் வாஸ் a grandson of தேவ மிதுஷூஷா who was a son of விருஷ்ணி. சோ வாசுதேவா வந்து விருஷ்ணியோட கிரேட் கிராண்ட்சன் அண்ட் கிருஷ்ணா இஸ் சன் ஆஃப் வாசுதேவா. சோ அதனால அப்படி விருஷ்ணி கூட வந்தது அப்படி சொல்லி போட்டு அது மாதிரி சின்ன சின்ன ஒரு கிளை வந்திருக்கலாம். அதனால எது வம்சத்துல எது வீர அப்படின்னு சொல்லப்படுறார், வார்ஷ்ணேய அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ ஒரு வம்சம் அந்தந்த வம்சத்துல வர்றாங்க. அந்த எந்த அரசர் ஃபேமஸா இருக்காரோ அந்த அரசருடைய பேரை வச்சு அந்த வம்சம் வந்து வழங்கப்படுது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எத்தனாவது பேஜ் மாதாஜி? எந்த இது மாதாஜி படிக்கணும் இப்போ? கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். 11வது அத்தியாயம் 18வது பதம். ஓகே ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. வாரணேந்திரம் புரஸ்கிருத்ய பிராமணை சுசுமங்கலைः சங்கதூர்ய நிதானேன பிரம்மகோஷேன சாத்ருதாः பிரத்யுஜக்மூரதைர்ஹ்ருஷ்ட பிரணாயாகத சாத்வசாக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவசராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பிராமணர்கள் மலர்களை ஏந்தி கொண்டிருக்க ரதங்கள் பகவானை நோக்கி விரைந்து சென்றன. அவர்களுக்கு முன்புறத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னங்களான யானைகள் இருந்தன. சங்குகளும் ஊது கொம்புகளும் முழங்கின. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. இவ்வாறாக அவர்கள் மிகுந்த பாசத்துடன் தங்களது மரியாதைகளை செலுத்தினர். ஸோ இன்னைக்கும் பகவான் புறப்பாடு நடக்கும்போது திருப்பதியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கோவில்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. குருவாயூர்லையும் பார்த்தீங்கன்னா யானை வந்து பகவானை சுமந்து வரும். ஸோ இந்த மாதிரி பகவான் வெளியில வரார் அப்படின்னா அது ஒரு பெரிய திருவிழா தான். எப்பவுமே அது ஒரு பெரிய திருவிழா. பகவான் வெளியில வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய திருவிழாவா எப்பவுமே கொண்டாடப்படுறது நம்ம பார்க்கலாம். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை தந்த ஸ்ரீதர பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு மகா புருஷரை வரவேற்பதற்குரிய வேத முறையானது வரவேற்கப்படுபவரிடம் பய பக்தியுடன் கூடிய மரியாதையான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறது. இத்தகைய வரவேற்புக்குரிய மங்களகரமான ஒரு சூழ்நிலை மேலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி தங்குகள், மலர்கள், தூபம், அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மற்றும் வேதம் ஓதும் தகுதியுள்ள பிராமணர்கள் ஆகியவை உட்பட மற்ற எல்லா விஷயங்களையும் கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று வரவேற்பவர் மற்றும் வரவேற்கப்படுபவர் ஆகிய இரு பிரிவினரிடமும் உள்ள பூரணமான நேர்மையை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவு அன்பு. தேங்க்யூ மாதாஜி. பகவான் மேல அந்த அன்பு இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பகவானை வந்து வரவேற்கிறாங்க. பிரபா சொல்றார், வரவேற்பவர் வரவேற்கப்படுபவர் ரெண்டு பிரிவினருக்குமே எப்படி இருக்கணும், அந்த உண்மையான அன்பு இருக்கணும். அந்த அன்பு வந்து நம்ம நேர்மையா வெளிப்படுத்துறோம். வாரமுக்யாச்ச சதசோ யானைஸ்தர்ஷனோத்சுகாஹ லசத் குண்டல நிர்பாத கபோல வதன ஸ்ரீயக. அதே சமயத்தில் பல நூற்றுக்கணக்கான பிரபலமான விலை மாதர்களும் பற்பல வாகனங்களில் முன்னேறி சென்றனர்.
அவர்கள் அனைவரும் பகவானை சந்திக்க பேராவல் கொண்டிருந்தனர். மேலும் அவர்களது அழகிய முகங்கள் பிரகாசிக்கும் காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அது அவர்களுடைய நெற்றி அழகை அதிகரித்தது. இந்த பொருளுரை ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பொருளுரையா இருக்கும். பிரபுபாதுடைய கருத்துக்களை நாம நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கு இப்படியெல்லாம் கூடவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே எது நமக்கு நல்லதோ அதைத்தான் பகவான் கொடுத்திருக்காரு. அந்த அமைப்புகளை தான் பகவான் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால இந்த பொருளுரை படிச்சு யாரும் அதிர்ச்சியெல்லாம் அடைய வேண்டாம். நல்லா கவனமா படிச்சோம் அப்படின்னாக்க இதுல இருக்கிற உண்மை நமக்கு புரியும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். விலைமாதர்கள் பகவானின் பக்தர்களாக இருப்பார்களானால் அவர்களை கூட நாம் வெறுத்து ஒதுக்க கூடாது. பகவானின் நேர்மையுள்ள பக்தர்களாக இருக்கும் பல விலைமாதர்கள் இந்தியாவில் உள்ள பெரிய நகரங்களில் இன்றும் உள்ளனர். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சமூகத்தில் போற்றத்தகாத ஒரு தொழிலை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஒருவர் உட்படக்கூடும். ஆனால் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதில் அது ஒருவருக்கு தடையை ஏற்படுத்துவதில்லை. பகவானின் பக்தி தொண்டை எச்சூழ்நிலையிலும் தடுக்க முடியாது. அக்காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாழ்ந்து வந்த துவாரகையை போன்ற ஒரு நகரத்திலும் கூட விலைமாதர்கள் இருந்தனர் என்பது தெளிவாகிறது. சமூகத்தை சரியாக பராமரிப்பதற்கு விலைமாதர்களும் தேவைதான் என்பதையே இது குறிக்கிறது. அரசாங்கம் சாராய கடைகளை திறக்கிறது, ஆனால் சாராயம் குடிப்பதை அரசாங்கம் தூண்டுகிறது என்பது இதன் பொருள் அல்ல. கருத்து என்னவெனில், எவ்வளவு விலையானாலும் சாராயம் குடிப்பதை ஒரு பிரிவினர் நிறுத்த மாட்டார்கள். பெரிய நகரங்களில் மதுவிலக்கு சட்டவிரோதமான சாராய கடத்தலை தூண்டி இருப்பது அனுபவ உண்மையாகும். அதே போலவே வீட்டில் திருப்தி அடையாதவர்களுக்கு இத்தகைய சலுகைகள் தேவைப்படுகின்றன. மேலும் விளைவுகள் இல்லையெனில் இத்தகைய இழிவான மக்கள் மற்றவர்களை விபச்சாரத்தில் ஈடுபட தூண்டுவார்கள். கடைத்தெருவில் விலைமாதர்கள் இருப்பது நல்லதுதான். இதனால் சமூகத்தின் புனித தன்மை காப்பாற்றப்படும். சமூகத்திற்கிடையில் விலைமாதர்களை ஆதரிப்பதை விட விலைமாதர்களை கொண்ட ஒரு பிரிவினரை பராமரிப்பது நல்லது. பகவானின் பக்தர்களாக இருக்கும்படி அனைவருக்கும் அறிவு புகட்டுவதுதான் உண்மையான சீர்திருத்தம் ஆகும். இது எல்லா வகையான சீர்கேடுகளையும் தடுத்துவிடும். விஷ்ணு சுவாமியின் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த சிறந்த ஆச்சாரியாரான ஸ்ரீ பில்வமங்கல தாக்கூரர் ஒரு குடும்பஸ்தராக இருந்து கொண்டு பகவானின் பக்தராக இருக்க நேர்ந்த ஒரு விலைமகளிடம் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்தார். ஓரிரவு இடியுடன் கூடிய பெருமழையில் விலைமகளான சிந்தாமணியின் வீட்டிற்கு சென்றார். அச்சமூட்டும் அத்தகைய ஓர் இரவில் தாக்கூரரால் எப்படி அலை புரண்டோடும் ஒரு நதியை கடந்து வர முடிந்தது என்பதை கண்டு சிந்தாமணி ஆச்சரியம் அடைந்தாள். தன்னை போன்ற ஒரு அற்பமான பெண்ணின் சதையிலும் எலும்பிலும் உள்ள கவர்ச்சியை, பகவானின் உன்னத அழகில் உள்ள கவர்ச்சியை அடைவதற்காக அவரது பக்தி தொண்டை நோக்கி திருப்பப்படுமானால் அதன் பயன் நல்லதாக இருக்கும் என்று பில்வமங்கல தாக்கூரரிடம் அவள் கூறினாள். அது தாக்கூரருக்கு மிக முக்கியமான நேரமாகும். ஒரு விலைமகளின் வார்த்தைகளினால் தமது வாழ்வையே ஆன்மீக தன்னுணர்வை நோக்கி அவர் திருப்பிக் கொண்டார். பிற்காலத்தில் அந்த விலைமகளையே தமது ஆன்மீக குருவாக அவர் ஏற்றார். மேலும் அவரது இலக்கிய நூல்களில் பல இடங்களில் சரியான வழியை அவருக்கு காட்டிய சிந்தாமணியை போற்றி புகழ்ந்துள்ளார். பகவத்கீதையில் 9.32 பகவான் கூறுகிறார், பிரித்தாவின் புதல்வனே, இழிவான சண்டாளர்களும் நம்பிக்கையற்றோர் குடும்பங்களில் பிறந்தவர்களும் விலைமாதர்களும் கூட எனது தூய பக்தி தொண்டை ஏற்று வாழ்வில் பூரணத்துவம் அடையலாம். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் இழிவான பிறப்பாலும் தொழிலாலும் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இல்லை. இவ்வழியை பின்பற்ற ஒப்புக்கொள்ளும் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளலாம். மேலுள்ள கீதை வாக்கியத்தின்படி பகவானை சந்திக்க பெரும் ஆவல் கொண்டிருந்தவர்களும் அவரது தூய பக்தர்களாக இருந்தவர்களுமான துவாரகாபுரியின் விலைமாதர்கள் அனைவரும் முக்தி வழியில் இடம்பெற்று இருந்ததாக காணப்படுகிறது. எனவே பிரஜைகளை பகவானின் பக்தர்களாக மாற்றுவதற்கு ஒழுங்கான ஏற்பாடுகளை செய்வது ஒன்றுதான் சமூகத்தில் தேவையாக உள்ள சீர்திருத்தம் ஆகும். இவ்வாறாக ஸ்வர்கலோகவாசிகளின் எல்லா நற்குணங்களும் தானாகவே அவர்களை பின்தொடரும். இதற்கு மாறாக பக்தர் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் பௌதிக வாழ்வில் முன்னேறியவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் எவ்வித நற்குணங்களும் இருக்காது. வேறுபாடு என்னவென்றால், பகவானின் பக்தர்கள் முக்தி பாதையில் உள்ளனர், ஆனால் பக்தர் அற்றவர்களோ பௌதீக பந்தத்தில் மேலும் சிக்கிக்கொள்ளும் வழியில் உள்ளனர். மக்கள் முக்திக்கான வழியை பற்றி கல்வி புகட்டப்பட்டு அவ்வழியில் முன்னேறுகிறார்களா என்பதை பொறுத்தே அவர்களுடைய நாகரிக முன்னேற்றம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு பொருளுரை. ஏன்னா இந்த வர்ணாசிரம தர்மத்துல இதெல்லாமும் ஒரு பகுதியா இருக்கு. நீங்க பார்த்தோம் அப்படின்னாக்க பிரபுபா சொல்றார், விலை மாதர்கள் இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, நல்ல குடும்பத்து பெண்களை அவங்க தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அந்த மாதிரி யாருக்காவது தேவை இருந்தது அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பெண்கள்கிட்ட போகணுமே தவிர நல்ல குடும்ப பெண்களை அவங்க என்ன பண்ணக்கூடாது, சீரழிக்க கூடாது. நாம ரொம்ப வந்து அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி கடைசியில் இப்போ என்ன ஆச்சு, நடைமுறை வாழ்க்கையிலே என்னாச்சு, மிகப்பெரிய குளறுபடிகள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய அலுவலகங்கள்லாம் ரொம்ப நெருக்கமா ஆண் பெண் சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க பலவிதமான தவறுகள் நடக்கிறதுக்கு அங்க இடம் இருக்கு, நடந்துகிட்டும் இருக்கு. நிறைய பேர் அந்த அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது சொல்லும் போது கேட்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சீர்கெட்டு போயிருக்கு. ஸோ பில்லுமங்கல தாக்குரர் பத்தி அந்த கதை கேட்டிருக்கீங்களா நீங்க? பில்லுமங்கல தாக்குரர் பத்தி எஸ் மாதாஜி, பலபத்ர பிரபுஜி சொல்லியிருக்காரு ஒரு தடவை கிளாஸ்ல. கேட்டிருக்கோம் மாதாஜி, கேட்டிருக்கோம். Okay. பிரபு சொல்லியிருக்காரு. சில பேர் கேட்டிருக்காங்க, சில பேர் கேட்கல. ஓகே, கேட்காதவங்களுக்காக ஒரு தடவை சொல்லிடுவோம். ஸோ பில்லுமங்கல தாக்குரார் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவர். அவருக்கு இந்த சிந்தாமணி அப்படிங்கிற பெண் மேல ரொம்ப மோகம். அன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க, அவருடைய தந்தை இறந்து போயிட்டார். பில்லமங்கல தாக்குனருடைய தந்தை இறந்து போயிட்டார். கடைசி காரியங்கள் எல்லாம் செய்யணும். அப்போ அங்க மக்கள்லாம் வந்திருக்காங்க. அவரை வந்து காரியங்கள்லாம் செய்ய சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, எனக்கு இதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, இதெல்லாம் என்னால் இப்போ செய்ய முடியாது, நான் அந்த முக்கியமான காரியத்தை முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். என்னப்பா உங்க அப்பா இறந்து போயிருக்காங்க, அதை விட உனக்கு என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் அவசரமா வெளியில போய் தான் ஆகணும் அப்படிங்கிற. வெளியில போகவே முடியாது, ஏன்னா அப்படி ஒரு மழை கொட்டுது. அந்த நாள்லாம் ஆத்த கடந்து தான், ஊர் சின்ன ஊர் அப்படின்னா ஒரு ஆறு இருக்கும், ஆத்த கடந்து தான் போகணுமா இருக்கும். நீ எங்க போக போற, ஆத்த கடந்தெல்லாம் போக முடியாது, பெரிய மழை கொட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அவர் இதை பத்தியும் கண்டுக்கவே இல்லை. வீட்டை விட்டு வெளியில வராரு, கிடுகிடுன்னு ஆத்தங்கரைக்கு போறாரு. அங்க படகு, அந்த சின்ன பரிசல் படகு வச்சிருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு, என்னை கொண்டு போய் அக்கறையில் விடு அப்படின்னு. அந்த பரிசல்காரன் சொல்றா, உனக்கு என்ன பைத்தியமா, நீ பணம் கொடுத்தா கூட நான் உன்னை இப்போ கூட்டிட்டு போனேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன ஆகும், ஆற்றுல வந்து முங்கி போயிடுவோம், நான் தான் இனிமேல் கூட்டிட்டு போக மாட்டேன், ஏன்னா வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கு, இந்த வெள்ளத்துல என்னோட பரிசல் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி நீ வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆற்ற தானே இறங்கி கடக்கிறதுக்கு போறாரு. அந்த பரிசல்காரர் தடுக்கிறார். போனீங்கன்னா நீங்க வந்து உயிரோட திரும்ப முடியாது அப்படின்னு. எனக்கு போயே ஆகணும், ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போறார். அப்படி போகும்போது பாதி வழியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு மிதந்து வருது. அதனால அந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு அவர் ஆத்த கடந்துடுறார். ஆத்த கடந்து போய் அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போய் பார்த்தா அன்னைக்கு பெரிய மழையா இருக்கு, இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதவை சாத்திட்டு உள்ள இருக்காங்க. அப்போ இவர் கதவை தட்டி தட்டி பார்க்குறார். இடி மழை, அதனால அவங்களுக்கு அந்த சத்தமும் கேட்கல. ஸோ பில்லமங்கல தாக்குனர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அந்த பக்கத்துல இருக்கிற மரத்து மேல ஏறுறார். மரத்து மேல ஏறி அவங்க வீட்டு முத்தத்துல அப்படியே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மரத்து மேல ஏறி பார்க்குறார். ஏறி குதிக்கணும் இல்லையா, அப்போ பார்த்தா நல்ல நீளமா ஒரு கயிறு தொங்குது. சரி ரொம்ப லாபமா இருக்கு இந்த கயிறு, இந்த கயிறை பிடிச்சிட்டு உள்ள இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு உள்ள இறங்கிடுறார். உள்ள இறங்கி பார்த்தா சிந்தாமணிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த மழையில, எப்படி கொட்டுற மழையில ஆத்த கடந்து எப்படி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, மறுநாள் விடிஞ்சு பார்த்தா அந்த கயிறுன்னு அவர் நினைச்சது என்ன, ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை பிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள இறங்கியிருக்காரு. அந்த கட்டைன்னு இவர் நினைச்சு மிதந்து வந்தது ஒரு பிணம், ஒரு மனிதனுடைய இறந்த பிணத்தை பிடிச்சு இந்த மாதிரி வந்து, ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கு அந்த பெண் மேல மோகம். அப்பதான் அந்த சிந்தாமணி சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய அழிஞ்சு போகக்கூடிய இந்த உடல் மேல நீங்க வச்சிருக்கிற இந்த இந்த அடையணும் அப்படிங்கிறதுல நீங்க வச்சிருக்கிற இந்த ஒரு வேகம், இந்த ஒரு தீவிரமான முயற்சி, இதையெல்லாம் பகவானுடைய பக்திக்காக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பில்லமங்கல தாக்குராருக்கு ஞாபகம் வந்துருது. ஏன்னா அவர் முன்னாடி பிறவியில நல்ல பக்தரா இருந்திருக்கார். அவருடைய குரு பேர் மறந்து போயிட்டாங்க. ஸோ திரும்ப என்ன பண்றார், எல்லாம் ஞாபகம் வந்து உடனே சிந்தாமணிக்கு நல்ல சாஷ்டாங்கமா ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு என்ன பண்றாரு, விருந்தாவனத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி அவர் வந்து விருந்தாவனத்துக்கு போற வழியில இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டார். விருந்தாவனத்துக்கு போற வழியில பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு பெண் அழகா யமுனையிலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு குடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா நடந்து போறாங்க. இந்த பெண்ணை பார்த்த உடனே திரும்ப வந்து அவருடைய ஆசை, இந்த தூண்டுதல் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
உடனே அந்த பெண் பின்னாடியே போறார். எங்க அந்த பொண்ணு போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு பின்னாடியே போறார். அந்த பெண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போறா. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே இவருக்கும் உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஆண்மகன் அங்க இருக்கான். அவர் வந்து உடனே அவரை வரவேற்று, ஐயா வாங்க, என்ன அதிதி, ஒரு விருந்தினர் வந்தா அவரை வரவேற்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடமை. கிரகஸ்தர்களுக்கு ஒரு முக்கியமான கடமை அதிதிகளை, அதாவது விருந்தினர்களை வரவேற்கிறது. அப்படி வரவேற்று அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து செய்வாங்க. அப்படி அவரை வரவேற்று அவர் உட்கார வச்சு அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து எல்லாம் கேட்குறாரு. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன விஷயமா எங்கள் வீட்டை என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பெண் யாரு, எனக்கு இந்த பெண் வேணும் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் சொல்றாரு, அப்படி ஐயா ரொம்ப சந்தோஷம், நீங்க ராத்திரி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பில்லமங்கலத்தாக்குறவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இரவுல என்ன பண்றார், திரும்ப அந்த வீட்டுக்கு வரார். வந்து அந்த வீட்டோட கதவு தட்டுறார். அந்த பெண் இருக்காங்க. அந்த பெண்ணு கதவை திறக்கிறாங்க. ரொம்ப அழகான பெண், ரொம்ப அழகா இருக்காங்க. அப்போ அந்த ஆண்மகன் வெளியில போயிட்டார். நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ பில்லமங்கலத்தாக்குறவருக்கும் சந்தேகம் வருது, யார் இந்த ஆளு, காலையில இருந்தா இப்போ இருக்கான், யாருவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட கேட்கிறார், யாருமா இவரு அப்படின்னு சொல்லி. ஐயா இவரோட கணவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, என்னது உன்னுடைய கணவரா அப்படின்னு. ஆமா ஐயா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவர் தான் என்னுடைய கணவர். நீங்க இந்த மாதிரி விருப்பப்பட்டீங்க, ஒரு அதிதியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை, அதனால நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாரு. உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே இவரால பொறுக்கவே முடியல. என்ன ஒரு காரியம் செய்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட, எனக்கு ஒரு பொருள் வேணும், கொடுப்பியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணும், நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, அதான் என் கணவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொன்னோன்னே, உன் தலையில ஒரு குண்டூசி வச்சிருக்கிய, அந்த கொண்டை ஊசி வச்சிருக்கிய, அந்த கொண்டை ஊசியை கொடுமா அப்படின்னு கேட்குற. அந்த கொண்டை ஊசியை அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து தன்னுடைய கண்ணை குத்திக்கிற. இந்த கண் இருக்கிறதுனால தானே இந்த பெண்கள் எல்லாம் பார்க்குது, இந்த கண் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஆசையெல்லாம் வருது அப்படின்னு 2 கண்ணையும் அந்த கொண்டை ஊசியால குத்திக்கிறேன். குத்திக்கிட்டு அந்த பெண், அந்த கணவர் 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு விருந்தாவனத்தை நோக்கி போகிறார். ஸோ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து பண்றாங்க, ஆச்சாரியர்கள் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க? மிகப்பெரிய ஒரு பில்லமங்கலத்தாக்குற மிகப்பெரிய பக்தர், கிருஷ்ணரே அவர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. கண்ணு இல்லை இல்லையா, அதனால விருந்தாவனத்துக்கு கிருஷ்ணர் தான் கண்ணை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய், சின்ன பையனா வர்றார் கிருஷ்ணர், கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறார். இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னாக்க, காமம் அப்படிங்கிறது எத்தனை மோசமானது. காமவயப்பட்டோம் அப்படின்னாக்க நம்மளால எந்த நற்கதியும் அடைய முடியாது. பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னாக்க, பிரஜஹாதி யத காமான் அப்படின்னு வரும் இந்த ஸ்லோகம். ஃபுல்லா எனக்கு தெரியல. சோ என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் எதுக்காக பலவந்தமா பாவம் செய்ய தூண்டப்படுறார், பாவம் செய்ய விருப்பம் இல்லைன்னாலும் எதுக்காக பாவம் செய்ய தூண்டப்படுறார் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், காமயேஷ குரோதயேஷ ரஜோ குண சமுத்பவக மகாஷனோ மகாபாப்னா வித்தி ஏன மிக வைரினாம் அப்படின்னு சொல்றார். வைரின்னா எதிரின்னு அர்த்தம். இவன் ஜென்ம வைரின்னா சில பேர் சொல்லுவாங்க, எதிரின்னு அர்த்தம். யார் நமக்கு எதிரி அப்படின்னா, காமமும் கோபமும் நம்மளுடைய எதிரிகள். ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காமமும் கோபமும் தான் நம்முடைய எதிரிகள். அந்த காமமும் கோபமும் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் என்ன செய்வான், பாவ காரியங்களை செய்யும். அதனாலதான் சில உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். நாம வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும். பகவானுடைய நாமத்தை கிரமமா நாம ஜெபம் பண்ணணும். ரஜகுணத்திலேருந்து தமோ குணத்திலேருந்து நம்ம வெளியில வரணும். ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையுடைய உபதேசங்களை நம்ம கேட்கணும். அப்படின்னா நமக்கு எதுக்காக இவ்வளவு படிச்சு 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 நமக்கு சொல்றாங்க அப்படின்னா இதான் காரணம். ஏன்னா எல்லாரும் இப்படித்தான் பிறந்திருக்கோம். 3 குணங்களுக்கு உட்பட்டு தான் எல்லாரும் இருக்கோம். ஆனா அந்த 3 குணங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். அப்பதான் பக்தி நம்மளால என்ன பண்ண முடியும், தூய்மையான நிலையில பக்தி செய்ய முடியும். சோ இது மாதிரி பில்லமங்கல தாக்குரருடைய கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த உலகத்துல. ஏன்னா ஆண் பெண் கவர்ச்சி அப்படிங்கிறது பகவானால படைக்கப்பட்டது. அந்த ஆண் பெண் கவர்ச்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகரிக்க கூடாது. அந்த கவர்ச்சியை தூண்டுற மாதிரி எப்பவுமே நடந்துக்க கூடாது.
அதனால தான் பெண்கள் வந்து பொது இடத்துல பெருசா சிரிக்கிறது, மற்றவங்களுடைய கவனத்தை கவர்ற மாதிரி நடந்துக்கிறது, மற்றவங்க பார்க்கறதுக்காகவே அலங்காரம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலது சொல்லலாம், சிலது சொல்ல முடியாது இப்போ நம்மளால. ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம வந்து மற்றவங்களுக்கு எதிர்த்தாப்புல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மற்றவங்களுடைய கவனத்தை கவர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், அந்த காம உணர்வு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து ப்ராமினெண்டா நம்ம மட்டும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நடந்துக்கவே கூடாது. பட் நமக்குள்ள அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு புடவை வாங்கினா கூட எல்லாரும் இருக்கிற டிசைன் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வந்து தனியா நம்ம வந்து யூனிக்கா ஒரு டிசைன் இருக்கணும். அதெல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பொட்டிக் ஷாப் அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம், அது பண்றோம், இது பண்றோம். ஸோ இது எல்லாமே காமத்தினுடைய வெளிப்பாடு தான். நம்ம தனியா தெரியணும் அப்படின்னு நினைச்சாலே என்ன அர்த்தம் தான், அது காமத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். எப்போ நம்ம வந்து அடக்கம், வெட்கம் இதனால நம்ம வந்து அந்த உணர்வுகளோட நம்ம இருக்கோமோ அப்ப நம்ம பாதுகாக்கப்படுவோம். முன்னாடியெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இன்னொரு ஆண்கள் எல்லாம் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது நம்ம வாழ்ந்த காலத்திலே அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, எப்படி எப்படியோ ஆயிப்போச்சு. ஆனா மாதாஜி, நம்ம இந்த தெரிஞ்சுக்கணும். உத்தவ கீதையில, அவதூத கீதையில பிங்களைங்கிற வேசிய பத்தி சொல்லியிருக்காங்க மாதாஜி. அந்த 24 குருக்கள் அதுல பத்தி ஆமா, அதுல பிங்களா பத்தி வரும். பத்தி. அதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கு. ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தாங்களாம். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெண்ணோட எதிர் வீட்டுல ஒரு பிராமணர் குடி வந்துட்டாரு. அப்போ அந்த பிராமணருக்கு காலம்பரை எழுந்து இந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வரும். ச்சே, என்ன மாதிரி ஒரு பெண் ஊருக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி என் வீட்டுக்கு எத்தாப்புல வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனா நித்தியம் இந்த பெண்ணுக்கு அந்த பிராமணரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரும் மனிதர் தான், நானும் மனுஷிதான். ஆனா என்ன ஆச்சு பாருங்க, அவர் பிராமணரா இருக்கார், எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியம். அவர் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் வாயில மந்திரங்களா வந்துட்டு இருக்கு, பகவானை எப்ப பார்த்தாலும் உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கார், எவ்வளவு அருமையான ஒரு பக்தரா இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் எப்பவுமே அந்த பிராமணரை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பிராமணர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, இந்த பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு அப்படியே ரொம்ப கோபமா வரும். அவரை வந்து எப்ப பார்த்தாலும் மனசுல வந்து திட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ 2 பேருக்கும் ஏக காலத்துல மரணம் வருது. மரணம் அடைஞ்சா அந்த பெண் எங்க போறா அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிட்டா. இந்த பிராமணன் நரகத்துக்கு போறார். அப்போ இந்த பிராமணனுக்கு ரொம்ப கோபம். நரகத்துக்கு போனோன்னு யமதர்மராஜன்ட்ட கேட்கிறார், என்னையா அவனுடைய நீதி, யமதர்மராஜன் பேர் வச்சுட்டு என்ன நீதி, நான் வந்து ஒரு நாளும் தவறாம நான் பகவானுக்கு பூஜை பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பண்ணியிருக்கேன், ஆனா நான் நரகத்துக்கு வந்திருக்கேன். ஆனா எந்த வேசி அந்த பெண் வந்து எப்படி சொர்க்கத்துக்கு போனா, என்ன நீதி உனக்கு, ஏதாவது மாத்தி விட்டியா, இந்த 2 பேரோட அக்கௌண்ட்டை மாத்திட்டியா நீ அப்படின்னு சொல்லி யமதர்மராஜன்ட்ட கேட்கிறார். யமதர்மராஜன் சொல்றாரு, நான் எதையும் மாத்தலப்பா, நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன், நீ கொஞ்சம் அந்த பக்கம் பாரு அப்படின்னு. கீழே பார்த்தா பூலோகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்க, அந்த பிராமணருடைய உடலுக்கு ஏகப்பட்ட மலர் மாலை, மரியாதை, எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. அவரை வந்து மந்திரங்கள்லாம் சொல்லி கொண்டு போய் அவர் போய் எரிக்கிறதுக்காக சிதையில வச்சு எல்லாம் பண்றாங்க. அந்த வேசியுடைய உடல் பார்த்தா கழுகுகள், அப்புறம் நாய் இதெல்லாம் தான் வந்து கடிச்சு சாப்பிடுது. ஸோ அப்போ இவர் சொல்றாரு, யமதர்மராஜன் சொல்றாரு, நீ மனசுனால என்ன பண்ண, அந்த பெண்ணையே நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா அந்த பெண் உடலால தவறு செய்தனால உடல் இந்த மாதிரி அழிஞ்சு போகுது. ஆனா மனசுனால அந்த பெண் எப்பவுமே பக்தியா இருந்தா. மனசு அப்படிங்கிறது நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அந்த பெண் உடலால தவறு செய்தா, ஆனா மனசுனால எப்பவுமே பக்தியா இருந்தா. அதனால அவ உடலுக்கு இந்த நிலை, அவளுக்கு நல்ல கதி கிடைச்சிருச்சு அப்படின்னு யமதர்மராஜன் சொல்றாராம். அதனால நம்ம எந்த குலத்துல இருக்கோம், எப்படி இருக்கோம், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயம் கிடையாது. பிறப்பு அப்படிங்கிறது எந்த நிலையிலையும் பக்திக்கு தடை கிடையாது. யார் வேணா பகவானுக்கு பக்தி பண்ணலாம். பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். யாரையும் அவர் விடல. ஒரு திருடனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், எல்லாருடைய இதயத்திலையும் பகவான் பரமாத்மாவா இருக்கார். ஆனா எல்லாரும் பக்தர்களா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பக்தர்களா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, நல்ல குணங்கள் தானாவே வந்துடும். அப்ப
எத்தனை தீய குணம் இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து பக்தர் ஆயிட்டாருன்னா அவர்கிட்ட எல்லா தெய்வீகமான குணங்களும் வந்துடும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாமா? நடனர்த்தக கந்தர்வா சூதமாகதவந்தினக காயந்தி சோத்தமஸ்லோக சரிதானி அத்புதானி ச. மொழிபெயர்ப்பு. கைதேர்ந்த நாடக ஆசிரியர்கள், கலைஞர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள், சரித்திர ஆசிரியர்கள், பாடகர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள் மற்றும் கற்றறிந்த பேச்சாளர்கள் ஆகிய அனைவரும் பகவானின் அற்புத திருவிளையாடல்களில் ஊக்கம் கொண்டு அவரவருக்குரிய விஷய தானங்களை அளித்தவாறு தொடர்ந்து சென்றனர். ஸோ இந்த மாதிரி பலவிதமான கலைஞர்கள் எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பாக இருக்கிறவங்கெல்லாம் எப்போவுமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வித்தை தெரியுமோ அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே போகிறாங்க. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். நாடக ஆசிரியர்கள், கலைஞர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள், பாடகர்கள், சரித்திர ஆசிரியர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள், பொது பேச்சாளர்கள் போன்றவர்களின் சேவை 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் மக்களுக்கு தேவைப்பட்டதாக காணப்படுகிறது. நாட்டியம் ஆடுபவர்கள், பாடகர்கள் மற்றும் நடிகர்கள் பெரும்பாலும் சூத்திரர் பிரிவுகளில் இருந்து வருகின்றனர். ஆனால் கற்றறிந்த சரித்திர ஆசிரியர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள் மற்றும் பொது பேச்சாளர்கள் ஆகியோர் பிராமண பிரிவில் இருந்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அவரவர் குடும்பங்களில் இருந்து அத்தகைய பயிற்சிகளை அவர்கள் பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு யுகங்களில் நிகழ்ந்த பகவானின் அமானுஷ்யமான செயல்களை பற்றி மட்டுமே விவரிப்பார்கள், சாதாரண நிகழ்ச்சிகளிலேயே அல்ல. மேலும் அச்செயல்கள் காலக்கிரமப்படி உள்ளவை அல்ல. எல்லா புராணங்களும் பரமபுருஷரை பற்றி மட்டுமே விவரிக்கப்பட்ட சரித்திர உண்மைகளாகும். மேலும் அவை வெவ்வேறு யுகங்களிலும் நேரங்களிலும் மற்றும் கிரகங்களிலும் நிகழ்ந்தவையாகும். எனவே இவற்றில் காலக்கிரமம் காணப்படுவதில்லை. எனவே நவீன சரித்திர ஆசிரியர்களால் இவற்றின் சந்தர்ப்பத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதனால் புராணங்கள் அனைத்தும் கற்பனையான கதைகள் மட்டுமே என்ற அதிகாரமற்ற முறையில் அவர்கள் குறிப்பு செலுத்துகின்றனர். இந்தியாவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட எல்லா நாடகங்களும் பரமபுருஷரின் அமானுஷ்யமான செயல்களை மையமாக கொண்டே நடந்தன. அத்தகைய நாடகங்களால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் வெவ்வேறு குழுவினர் பகவானின் அமானுஷ்யமான லீலைகளை அற்புதமாக நடித்து காட்டினர். இவ்வாறாக எழுத்தறிவற்ற விவசாயிகளாலும் வேத நூல்களில் அறிவை பெற முடிந்தது. எனவே திறமையுள்ள நாடக நடிகர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள், பாடகர்கள் மற்றும் பேச்சாளரை போன்றவர்கள் சாதாரண மனிதனுக்கு ஆன்மீக ஞானத்தை ஊட்ட தேவைப்படுகின்றனர். வம்ச வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் வம்சத்தினரை பற்றிய முழு விவரங்களையும் அளிப்பார்கள். இப்பொழுதும் கூட இந்தியாவின் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் உள்ள வழிகாட்டிகள் புதிதாக வருபவர்களுக்கு வம்ச சரித்திரத்தை பற்றிய விவரங்களை முழுமையாக அளிக்கக்கூடியவர்களாக உள்ளனர். அற்புதமான இச்செயல் சில சமயங்களில் யாத்ரீகர்களை கவர்ந்து இழுத்து இத்தகைய முக்கியமான தகவல்களை அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய லீலைகள் பல்வேறு காலங்கள்ல பல்வேறு கிரகங்கள்ல நடக்குது. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, இது எந்த வருஷம் நடந்தது, இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைம் எல்லாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதருடைய சரித்திரம் இந்த பூமியில நடந்தது கிடையாது. பிரகலாதருடைய சரித்திரம் மேல் உலகத்துல நடந்தது. அதே மாதிரி கஜேந்திர மோட்சம் மேல் உலகத்துல நடந்தது, இங்க நடந்தது கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைம் எல்லாம் கேட்டு அந்த எந்த டைம்ல நடந்தது அப்பதான் நாங்க இதை ஏத்துப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரே லீலையில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். பல்வேறு யுகங்கள்ல நடந்திருக்கிறதுல சின்ன சின்ன மாற்றங்கள் படைப்பு பத்தி வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஒரு இடத்துல படைப்பு ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், அடுத்த இடத்துல சின்ன மாற்றத்தோடு சொல்லப்பட்டிருக்கும். அங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களே, இங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. பிரம்மா டெய்லி படைக்கிறார், காலம்பரை எழுது. நம்ம டெய்லி ஒரே மாதிரியா இட்லி ஊத்துறோம், ஒரு நாள் இட்லி கொஞ்சம் சின்னதா பெருசா வருது இல்லையா? அந்த மாதிரிதான் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும் படைப்பு அப்படின்னு வரும்போதும். அதனால இது வந்து என்ன கிடையாது, சும்மா பொய்யான கற்பனையான கதை அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த எல்லா கலைகளுக்கும் பகவான் தான் யாரா இருக்கார், மூலமா இருக்கார். எல்லா கலைகளும் பகவான் கிட்ட தான் வருது.
அதனால அந்த கலைகள் மூலமா பகவானுடைய புகழ பேசுறதுதான் உச்சிதம். அதுதான் செய்யணும். அதுக்காகத்தான் படைச்சிருக்கார். பிரபா சொல்ற 100 வருஷங்களுக்கு முன்னாடி கூட அப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க காமம் தான் அதோடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எதனால மனிதன் வந்து நரகத்துக்கு போவானோ அதை தூண்டி விடுறதான பேச்சு, அதை தூண்டி விடுறது மாதிரியான செயல்கள், அந்த மாதிரி காட்சிகள், அதைத்தான் நம்ம வந்து சின்ன குழந்தையிலேருந்து காட்டி 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 பழக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. நாமளும் அது கடுமையாக அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 படிச்சு இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட ஒரு ட்ராமா பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கூட துருவ மகாராஜருடைய அந்த இது போட்டிருந்தாங்க குரூப்ல. ஸோ அந்த துருவ சரித்தம் நம்ம வந்து பாகவத்தில் படித்து ஸ்லோகங்களை மெமரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இது கதையாக விஷுவலைஸாக பார்க்கும்போது எப்படி இருக்கு, டக்குன்னு நமக்கு மனசில் பதியுது. மகாபாரத நரசிம்மா படம் பார்த்து எவ்வளோ பேர் வந்து ஆஹா இவ்வளோ அற்புதமாக இருக்கு. இந்த கதை நமக்கு எப்போவுமே தெரிஞ்ச கதை தான். அப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப இஷ்டமாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சினிமா எல்லாமே எந்த மாதிரி தான், எதுக்காகத்தான் பயன்படுத்தணும், பகவானுடைய லீலைகளை விவரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். மற்றபடி நம்மளுடைய புலனின்பத்துக்காக நம்ம உபயோகிக்கவே கூடாது. அதனால பிரபுபாதர் வந்து டிராமாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எப்பவுமே ஒரு டிராமா போட்டு காட்டுறது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் கூட நவதீப் பண்டத் பரிக்கிரமா அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த பேஸ்ட் டைம்ஸாக ட்ராமா போடுவோம். அந்த ட்ராமா எப்படி இருக்குன்னா ஸ்பான்டேனியஸ், மேக்கப் எல்லாம் கிடையாது, பெரிய திட்டமிடுதல் கிடையாது. முதல்ல சும்மா அந்த இதை மட்டும் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மரம் அந்த இலை தழையெல்லாம் எடுத்து நாங்களே மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம், ட்ராமா போடுவோம். ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, கேரக்டர் நாங்களே சூஸ் பண்ணிக்கிட்டு, யார் யார் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேரக்டர்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ அந்த இமீடியட்டாக ட்ராமா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து மக்களை போய் என்ன ஆகும், ஈஸியாக வந்து அது போய் ரீச் ஆகும். ட்ராமா போட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக ரீச் ஆகும். பகவான் தத்ர பந்தூனாம் பௌராணாம் அனுவர்தினாம் யதாவிதி உபசங்கம்ய சர்வேஷாம் மானமாததே. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று உபசரிக்க வந்திருந்த நண்பர்கள், உறவினர்கள், பிரஜைகள் முதலான மற்ற அனைவரும் அணுகிய பகவான் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் தகுந்த வணக்கத்தையும் மரியாதையையும் செலுத்தினார். எப்படி கிளம்பி வரும்போது எல்லாருக்கும் எல்லா வணக்கம் எல்லாமே அவர் பண்ணாரோ, அதே மாதிரி இங்கே வரும்போதும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு, அவருடைய நாட்டுக்கு வரும்போதும், துவாரகாபுரிக்கு வரும்போதும் அதே காரியத்தை பகவான் வந்து பண்றார். சந்திரபாலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பொருளுரை. பரமபுருஷ பகவான் அவரது பக்தர்களின் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ள முடியாத ஜடமான பொருளோ அல்லது அருவமானோரோ அல்ல. இங்கு யதாவிதி அல்லது தகுதிக்கேற்ற முறையில் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். அவரது வெவ்வேறு நண்பர்கள் மற்றும் பக்தர்களின் தகுதிகளுக்கு ஏற்ற முறையில் அவர்களுடன் அவர் அன்பு பரிமாற்றம் செய்து கொள்கிறார். தூய பக்தர்கள் ஒரே வகையினர் ஆவர். ஏனெனில் அவர்களது தொண்டுக்குரியவர் பகவானை தவிர வேறொருவரும் இல்லை. ஆகவே பகவானும் அத்தகைய தூய பக்தர்களுடன் அவர்களது தகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுடைய எல்லா விவகாரங்களிலும் எப்பொழுதும் கவனம் செலுத்தி அவர்களுடன் அன்பை பரிமாறிக்கொள்கிறார். அவர் அருவமானவர் என்று முடிவு செய்யும் மற்றவர்களும் உள்ளனர். எனவே பகவானும் அவர்களுடைய விஷயத்தில் தனிப்பட்ட சொந்த அக்கறை கொள்வதில்லை. ஒருவரது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ப அனைவரையும் அவர் திருப்திப்படுத்துகிறார். அத்தகைய அன்பு பரிமாற்றத்தின் ஒரு மாதிரியை அவருக்கு வரவேற்பளித்த ஒவ்வொரு நபரிடமும் இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததேவ பஜாமியகம். பகவத்கீதையில பகவான் சொல்றார், என்கிட்ட யார் எப்படி என்ன அணுகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்ககிட்ட நான் பழகிறேன் அப்படின்னு சொல்றார். பகவானுடைய உருவ அம்சத்தை ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு அன்பான நபர், என்னுடைய மகன், என்னுடைய நண்பன், என்னுடைய உறவினர் அப்படின்னு யார் அணுகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட பழகிறார். அதே பகவான் உருவத்தை பார்த்தோம், இந்த உருவம் வந்து மாயையினால வந்தது, இதுக்கு மேல இருக்கிறது அருவம், அந்த அருவத்தை தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்கள கண்டுக்காம போயிட்டே இருப்பார். சரி நீ அருவத்திலே போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவருக்கு நேரடியான அந்த அன்பு பரிமாற்றத்தை அவங்க கிட்ட அவர் காமிக்க மாட்டார். பிரம்மாவிவாதேனாஸ்லேஷ கரஸ்பர்ஷ ஸ்மிதேஷனைஹி ஆஸ்வாஸ்ய சாஸ்வபாகேபியோ வரைஷாபிமதை விபுஹோ. சர்வ வல்லமையுடைய பகவான் மிக தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் உட்பட அனைவருக்கும் தமது
சிரம் தாழ்த்தியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் தழுவிக்கொண்டும் கை குலுக்கியும் பார்த்து புன்னகை செய்தும் உறுதிமொழிகள் கூறியும் மற்றும் ஆசீர்வதித்தும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? பிரணாம். ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்பதற்காக தந்தை வசுதேவர், பாட்டனார் உக்ரசேனர் மற்றும் ஆசான் கர்க்கமுனி ஆகியோர் முதற்கொண்டு நாய்களை தின்னும் சண்டாளர்கள் மற்றும் விலைமாதர்கள் வரையுள்ள எல்லா வகையான மக்களும் அங்கு கூடியிருந்தனர். அவர்களில் ஒவ்வொருவரும் அவரவர் அந்தஸ்துகளுக்கும் நிலைகளுக்கும் ஏற்ப பகவானால் முறையாக வாழ்த்தி வணங்கப்பட்டனர். தூய ஆத்மாக்கள் என்ற முறையில் அனைவரும் பகவானின் அங்க உறுப்புகள் ஆவர். இதனால் ஒருவரும் பகவானுடனான நித்திய உறவுக்கு அந்நியமானவர் அல்ல. இத்தகைய தூய ஜீவ ராசிகள் ஜட இயற்கை குணங்களில் அடையும் களங்கத்திற்கு ஏற்ப வெவ்வேறு தரம் பிரிக்கப்படுகின்றனர். ஆனால் பகவானின் அங்க உறுப்புகள் வெவ்வேறு பௌதிக நிலைகளில் இருந்த போதிலும் அவர்களிடம் பகவான் சமமான அன்பு கொண்டுள்ளார். பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள ஜீவன்களை ஆன்மீக உலகிற்கு அழைத்து செல்வதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். எனவே பகவானால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ள இவ்வசதியை புத்திசாலிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவரையும் ஆன்மீக உலகிலிருந்து பகவான் விலக்குவதில்லை. ஆனால் இதை ஏற்பதும் மறுப்பதும் ஜீவராசிகளை பொறுத்த விஷயமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ வசுதேவர் இருக்கார், அவங்களுடைய பாட்டனார் குரசேனர் இருக்கார், பகவானுக்கு பெயர் சுட்டின கர்க்கமுனி இருக்கார். அதே சமயத்துல இந்த மாதிரியான தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவங்களும் அங்க இருக்காங்க, விலை மாதர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா பகவான் யாரையும் விலக்கிறது கிடையாது. இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் பகவானுடைய பார்வையில எல்லாரும் ஒரே மாதிரி தான். யார் பக்தி பண்றாங்களோ அவங்கள பகவான் ஏத்துக்கிறார். யார் பக்தி இல்லாம இருக்காங்களோ அவங்கள பகவான் ஏத்துக்கிறது இல்லை. கம்சன் யாரு? சொந்த தாய் மாமன். பக்தரா இருந்திருக்கலாம் இல்லையா? அவருக்கு பக்தி ஏற்படலை. பகவானை பார்த்து அவருக்கு பக்தி ஏற்படலை. ஆனாலும் என்ன பண்றாரு? அவர் வதம் பண்றது மூலமா அவருக்கு நல்ல கதியை பகவான் கொடுக்குறார். ஸோ அதனால பகவானுக்கு எல்லாரும் சரிசமம் தான். நம்ம கண்ணில் தான் என்ன இருக்கு? பாகுபாடு இருக்கு. நம்ம பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், அழகா இருக்கிறவங்க, அழகா இல்லாதவங்க, உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், இதெல்லாம் உடல் ரீதியான கருத்துக்கள். யார் உண்மையிலே பக்தி பண்றாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் பகவான் அவங்கள ஏத்துக்குவார். ஸ்வயம் சகுருபீர் விப்ரைஹி சதாரை தவிரைரபி ஆசீபீர் யுஜ்யமானோன்யேத் வந்திபிஸ்சாபிசத்புரம். பிறகு பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டும் ஆசிகள் வழங்கிக் கொண்டும் இருந்த வயது முதிர்ந்த உறவினர்கள் மற்றும் வயது முதிர்ந்த பிராமணர்கள் ஆகிய அனைவரும் பின்தொடர பகவான் நகரத்திற்குள் பிரவேசித்தார். இப்பதான் ஊருக்குள்ளே வரார். இதெல்லாம் நகர அந்த எல்லையிலேயே இவ்வளவு பேரும் கூடி பெரிய தேர், யானை எல்லாம் கொண்டு போய் பகவானை என்ன பண்றாங்க? எதிர்கொண்டு அழைச்சு துவாரகாபுரிக்குள்ள கொண்டு வர்றாங்க. பகவானை அவ்வளோ அன்போட எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிராமணர்கள் எதிர்கால ஓய்வு பெற்ற வாழ்வுக்காக பணம் சேகரிப்பதில் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் பலமிழந்த முதியோர்களாக இருந்த பொழுதும் தங்களது மனைவிகளுடன் அரசர்களின் சபைக்கு சென்று அவர்களுடைய பெருமைக்குரிய செயல்களை புகழ்ந்து பாடுவதாலேயே வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று வந்தனர். அத்தகைய பிராமணர்கள் அரசர்களை முகஸ்துதி செய்பவர்கள் அல்ல. ஆனால் அரசர்கள் அவர்களுடைய பெருமைக்குரிய செயல்களுக்காக உண்மையாகவே புகழப்பட்டனர். அத்தகைய பிராமணர்களால் அந்த அரசர்கள் புண்ணிய செயல்களை செய்வதில் அதிக உற்சாகத்தை பெற்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா பெருமைகளுக்கும் தகுதியானவர் ஆவார். பகவானின் பெருமைகளை பாடுவதால் பிராமணர்களும் மற்றவர்களும் பெருமையடைந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த காலத்துல அரசர்கள் ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. ரிஷிகள்லயே பார்த்தோம் அப்படின்னாக்க தேவ ரிஷி, ராஜ ரிஷி அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசர்கள் அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்சு இருந்தாங்க. பட் க்ஷத்திரியர்கள் அரசாளக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க அரசர்களா இருந்தாங்க. அதனால சும்மா முகஸ்துதி பண்ணல, சும்மா போய் அவங்கள
பேருக்காக பாடலை, உண்மையிலே அவங்க புகழ பாடும்போது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிராமணர்களுடைய உற்சாகத்தினால அவங்க மேலும் மேலும் புண்ணிய காரியங்கள்ல பக்தி காரியங்கள்ல அவங்க ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பகவானை பத்தி பாடுறதுக்கு சொல்லவா வேணும் இல்லையா? ராஜமார்க்கம் கதே கிருஷ்ணே துவாரகாயா குலஸ்திரியக ஹர்ஞானி ஆருருகூர் விப்ர ததீக்ஷண மகோத்ஸ்வரஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொது சாலைகளை கடந்து சென்ற பொழுது துவாரகையின் மதிப்பிற்குரிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் அனைவரும் இதை மிகச்சிறந்த விழாவாக கருதி பகவானை தரிசிப்பதற்காக அவர்களுடைய மாளிகைகளின் கூரைகளுக்கு சென்றனர். சோ இந்த பொருளுரை ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுரை. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவானை காண்பதே மிகச் சிறந்த திருவிழா என்பதில் சந்தேகமில்லை. இதுவே துவாரகாபுரியின் பெண்களுடைய கருத்தாகும். பக்தியுள்ள இந்திய பெண்களால் இது இன்றும் பின்பற்றப்படுகிறது. முக்கியமாக ஜென்மாஷ்டமி மற்றும் ஜூலன் விழாக்களின் போது ஆயிரக்கணக்கான இந்திய பெண்மணிகள் பகவானின் திருவுருவம் வழிபடப்படும் அவரது ஆலயங்களில் கூடுகின்றனர். ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பகவானின் திருவிக்கிரகத்திற்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. அத்தகைய திருவுருவம் அர்ச்ச விக்கிரகம் அல்லது அர்ச்சாவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஜட உலகில் உள்ள பகவானின் எண்ணற்ற பக்தர்களை பக்தியில் ஈடுபட செய்வதற்காகவே அத்தகைய உருவங்கள் அவரது அந்தரங்க சக்தியினால் தோற்றுவிக்கப்படுகின்றன. பௌதீக புலன்களால் பகவானின் ஆன்மீக தன்மையை உணரவே முடியாது. எனவேதான் மண், மரம் மற்றும் கல்லை போன்ற ஜட பொருட்களால் செய்யப்பட்டதாக காணப்படும் அர்ச்சா விக்கிரகத்தை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் இத்தகைய உருவங்களில் பௌதீக களங்கம் சிறிதும் இல்லை. பகவான் கைவல்ய ஏகமான தன்மை கொண்ட புருஷர் என்பதால் அவரில் பௌதீக தன்மை இல்லை. அவர் இரண்டற்ற ஒருவராக இருப்பதால் சர்வசக்தி படைத்தவரான அவரால் பௌதீக களங்கம் இல்லாமல் எந்த ஜட பொருளிலும் தோன்ற முடியும். எனவே பகவானுடைய ஆலயங்களில் பொதுவாக நடக்கும் திருவிழாக்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணர் துவாரகாபுரி மன்னராக இருந்த பொழுது நிகழ்த்தப்பட்ட திருவிழாக்களை போன்றவை ஆகும். சாஸ்திரம் அறிந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் சாதாரண மனிதனுக்கு வாய்ப்பளிப்பதற்காக கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஏற்ப அத்தகைய ஆலயங்களை அமைக்கின்றனர். ஆனால் இக்கலையில் பயிற்சியற்ற குறைமதியாளர்கள் இப்பெரும் முயற்சியை சிலை வழிபாடு என்று கருத்துரைப்பதன் மூலமாக அவர்களுக்கு புரியாத விஷயத்தில் தலையை புகுத்திக் கொள்கின்றனர். எனவே பகவானின் ஆலயங்களில் நடக்கும் திருவிழாக்களில் பகவானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதற்காக பங்கேற்கும் ஆண்களும் பெண்களும் பகவானுடைய உன்னத உருவில் நம்பிக்கையற்றவர்களை விட 1000 மடங்கு அதிக பெருமை வாய்ந்தவர்கள் ஆவர். துவாரகாபுரி வாசிகள் அனைவரும் பெரிய மாளிகைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தனர் என்று தெரிகிறது. இது நகரத்தின் செழிப்பை குறிப்பதாகும். பகவானையும் ஊர்வலத்தையும் காண்பதற்காகவே பெண்கள் மாளிகைகளின் உச்சிக்கு சென்றனர். அப்பெண்கள் தெருவிலுள்ள கூட்டத்துடன் சேரவில்லை. இவ்வாறாக அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் நன்கு பராமரிக்கப்பட்டது. ஆண்களுடனான செயற்கையான சமத்துவம் இருக்கவில்லை. பெண்களை ஆண்களிடமிருந்து பிரித்து வைத்திருப்பதன் மூலமாக பெண்மைக்கு உரிய கௌரவமான நிலை மிகவும் நல்ல முறையில் பேணி காக்கப்படுகிறது. ஆண் பெண்கள் கட்டுப்பாடற்ற முறையில் கலக்கக்கூடாது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது பிரபுபா சொல்றார். பகவான் நேர இருந்தப்போ என்ன மாதிரி விசேஷங்கள்லாம் நடந்து, எப்படி பகவான் வரவேற்கப்பட்டார், எப்படி ஜுலன் யாத்திரா நடந்தது, விருந்தாவனத்துல பகவானுடைய லீலைகள் ஒவ்வொன்றும் நடந்த போது எப்படி நடந்தது, எப்படி அவங்க கோவர்தன பூஜை பண்ணாங்க, அதெல்லாம் தான் திரும்ப இப்போ நமக்கு ஆச்சாரியர்களுடைய கருணையினால நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண மக்களும் அதுல பங்கேற்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்படுது. ஆனா பகவானை பத்தி நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்றாங்க, அதை சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லி கொச்சையா பேசுறது, ஏளனம் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. தேவர்களுடைய வழிபாடா அதையும் அவங்க தடுக்கிறாங்க. பகவானை வழிபடுறதையும் அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் பேசுறாங்க. ராமர் என்ன பெரிய இன்ஜினியரா பாலம் கட்டுறதுக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. பகவான் இந்த உலகத்தையே படைச்ச இன்ஜினியர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. பகவான் இத்தனை பெரிய பிரபஞ்சங்கள் எல்லாம் மிதக்க விட்டுருக்கார், உன்னையும் படைச்சிருக்கார், உனக்கு மூளையும் கொடுத்திருக்கார், உனக்கு பேசுற சக்தி கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். அதை வச்சு பகவானை புகழாம பகவானை இந்த மாதிரி இகழ்ந்து பேசணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் பகவான் தான் என்ன பண்றார், வாய்ப்பு கொடுக்குறார். அந்த மாதிரி பேசுறதுக்கும் பகவான் தான் வாய்ப்பு கொடுக்குறார். அதை கூட புரிஞ்சுக்க அளவுக்கு முடியாத முட்டாள்களா இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க அந்த மாதிரி நாஸ்திகர்கள் இருக்காங்க.
அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, அந்த விலை மாதர்களை பத்தி சொல்லும்போது அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? தெருவில் வந்தாங்க. ஆனா குடும்ப பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? வீட்டுல இருந்து மேலேருந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த வேறுபாடு இருக்கு. உயர்குல பெண்கள் என்ன பண்ணல, சாதாரணமா அவங்களும் தெருவில் வந்து எல்லா மக்களோட மக்களா அவங்க வந்து போகல. அவங்க வீட்டிலேருந்து அவங்க மேலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே எந்த அளவுக்கு நம்மளால வந்து ஆண்களையும் பெண்களையும் தனித்து இருக்க நம்ம வந்து தனியா இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இஸ்கான் கோவில்ல முன்னாடிலாம் கோவில்ல அப்படிதான் இருந்தது. ஒரு சன்னதி இருந்தது அப்படின்னா ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் அப்படின்னு நிக்கணும்னு ஒரு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் யாரும் இதையும் ஃபாலோ பண்றது கிடையாது. இப்போ பஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு சர்வசாதாரணமா வந்து என்ன பண்றாங்க, பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படிலாம் உட்கார மாட்டாங்க. ரொம்ப ஒரு கல்ச்சர் இருந்தது. பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்கள் பக்கத்துல பெண்கள் தான் உட்காருவாங்க, ஆண்கள் வந்து உட்கார மாட்டாங்க. பட் நம்ம ஊர்ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இந்த பக்கம்லாம் கிடையாது. கல்கட்டா பக்கம்லாம் சுத்தமா கிடையாது. யார் வேணா யார் பக்கத்துல வேணா வந்து உட்காந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. சென்னையில கூட அப்படி கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த கலாச்சாரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் அந்த கலாச்சாரத்துல நம்ம என்ன பண்ணணும், விடக்கூடாது. அதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இன்னும் பகவான் அரண்மனைக்குள்ள போகல. திங்கக்கிழமை வரைக்கும் அவர் வந்து இப்படி வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லாருக்கும் வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாரும் பகவானை புகழ்ந்துட்டு இருக்கட்டும். நாம மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, ஜூலன் விழான்னா என்னன்னு சொல்லுங்க மாதாஜி. ஜூலன் அப்படின்னாங்கிறது வந்து ஊஞ்சல் உற்சவம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணி 2 பேரையும் ஊஞ்சல்ல உட்கார வச்சு இழுக்கிறது தான் ஜுலன் அப்படின்னு சொல்லுவோம். ஜுலன் அப்படிங்கிறது ஹிந்தி வேர்டு. அந்த ஜுலன்ல அந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சு இழுப்பாங்க. ராதா கிருஷ்ண பிராண மோரா யுகல கிஷோரா ஜீவனே மரணே கதி அரணாகி மோரா ராதா கிருஷ்ண பிராண மோரா யுகல கிஷோரா அப்படின்னு அற்புதமான கீர்த்தனம் இருக்கு. வேணா மண்டே அன்னைக்கு அந்த கீர்த்தனை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்ன சேவை செய்யறோம். ஊஞ்சல் உட்காந்துற ராதாகிருஷ்ணர் இழுக்கிறது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து மாலை கட்டி போடுறது, அப்புறம் சந்தனம் தடவுறது, அவங்களுக்கு தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுக்கறது, ஏகப்பட்ட சேவை இருக்கு. எல்லா சேவையும் நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஏகாதேசி திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமை மாதாஜி? ஏகாதசியா தெரியலையே, இன்னைக்குன்னு பார்க்கணும். மாதாஜி மண்டே மாதாஜி. திங்கக்கிழமையா? சொன்னாங்க மாதாஜி. பாலபுத்திரதாஸ் சொன்னாரு சார். டியூஸ்டேன்னு சொன்னாரு. ஆமா 16th. ஆமா திங்கக்கிழமைன்னு போட்டிருக்கு. பட் டியூஸ்டே தான் அப்படின்னு சொன்னாங்க. 16th தான் சொன்னாரு. 16th. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்று கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.